உங்களுக்காக இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லரையே தடுத்து நிறுத்தின ரிவர். பிரிவியர் கக்திலா பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பெரிய கருங்கடல் மாதிரி தெரியுதுங்க. மக்களே இது என்ன பறவைங்கிறது யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் படிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு vlog பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவின் மிகப்பெரிய மிக நீளமான ஆறான வோல்கா நதியை போய் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 3500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதைத்தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க வீசா, பாஸ்போர்ட், டிக்கெட் செலவு இது எதுவுமே இல்லாம அப்படியே அலைக்கா உங்களை தூக்கிட்டு வந்து இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு காமிக்க போறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன். திஸ் இஸ் ஹாஜா, ரஷ்யால வோல்கா கிரேட்ல இருந்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதுல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஷேர் ஆட்டோ இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ரஷ்யால ஷேர் வேன் இருக்கு. அதில் தான் போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சரிங்களா? பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊர்ல ஷேர் ஆட்டோக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறாங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபிள்ஸ் வாங்குறாங்க. நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு 40 ரூபாய் வரும். ஆக்சுவலாக ஸ்னோ பெஞ்சு பயங்கரமாக இருந்துச்சு ஊர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சிச்சு. அப்படியே எல்லாம் மெல்ட் ஆகி சேறு சகதியமாக ஆயிடுச்சு. அதாவது பஸ் ஸ்டாப் தெரியுதுங்களா, எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க. அங்கேருந்தா நம்ம ஷேர் வேன் ஏற போகிறோம். ரஷ்யனில் வந்து பார்த்தீங்கன்னா மர்ஷூத்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேனை. என்னங்க கலரு கோட்டுது, டிக்கிற கலருக்கு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் போலயே. வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கமாக தான் வரும். காசு எடுத்துட்டு வந்தீங்களா? ரூபிள்ஸில் கொடுக்கணும். எது காசு வித்தவுட்ல வந்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க பார்த்து கொடுத்துருங்க, எங்கள்கிட்ட காசு இல்ல. இதான் மர்ஷூத்கா. வண்டி வந்துருச்சு. இடம் இருக்குதா ப்ரோ? இடம் இருக்கு பாருங்க. இந்த வேன் தாங்க, நல்லா பாத்துக்கோங்க. வாங்க போங்க போங்க. வாங்க வாங்க. எங்க போகுங்கிறது இங்க பொட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாப்லாம் பேரு. ஸோ மக்களே, நம்ம வேன்ல ஏறிட்டோம். மர்ஷூத்ல போயிட்டு இருக்கோம். டிக்கெட் எவ்வளோங்கிறது போட்டிருக்காங்க பாருங்க. அங்கே 40 ரூபாய், 40 ரூபிள்ஸ். எஸ். அது இல்லாமல் அங்கே ஒரு ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபேலாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ரஷ்யன் ஆப்ல இருந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஓவர்வியூ பாருங்க, சீட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பார்க்க எப்படிமா இருக்கு, ஜெயில் கைதியை கூட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க ரெண்டு பேரும். போடாதான் பேலன்ஸ். ஸோ ஃபைனலா நம்ம ஷேர் வேன்ல இருந்து வந்து இறங்கிட்டோம். நம்ம வந்து ஷேர் வேன்ல இருந்து இறங்கணும் தெரியுங்களா. இறங்கி அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருங்க. கரெக்டா நம்ம ரிவரை ஒட்டி வந்தாச்சு. ரிவர் இதோ உங்களுக்காக அட்டகாசமான வியூ. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கிட்டக்க போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவோம் இந்த ரிவரை பத்தி. இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரையே தடுத்து நிறுத்தின ரிவர். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வோல்கா கிரேட் அட்டாக் பண்ண வரும்போது வோல்கா கிரேட் வழியா உள்ள பூந்து வோல்கா கிரேடை கைப்பற்றி, அதுக்கப்புறம் அப்படியே கஜகஸ்தானை கைப்பற்றி, அதுக்கப்புறம் ஈரானு, பாகிஸ்தானு, அப்படியே இந்தியா வரைக்கும் கைப்பற்றலாம் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சிட்டு இருந்த பொழுது இந்த ஆற்று வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வோல்கா கிரேடை கைப்பற்றணும் அப்படின்னு உள்ள வந்திருக்காங்க ஹிட்லரோட படைகள். ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்கா ரிவரோட மைண்ட் ஆயிடுச்சு, என்னை தாண்டி முடிஞ்சா போய் கைப்பற்றிப்பாரு அப்படிங்கிறது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் படைகள் அவங்க கிராஸ் பண்ணி இந்த ரிவரை கிராஸ் பண்ணி வரும் பொழுது இங்கேருந்து அவங்க அட்டாக் பண்ணி அவங்கள வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆறு எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட 2 கண்ணுன்னு கூட சொல்லலாம். ஒன்று தலைநகரான மாஸ்கோ சிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸ்பர்க்குங்க. இந்த 2 சிட்டிக்கு நடுவில் வால்டே ஹில்ஸ் அப்படின்ற ஒரு அமைதியான காடு. அங்கே சிறிய துளியா இது வந்து ஊற்று எடுத்து இன்னைக்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஒரு ரிவராக உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் நீளங்க. நினைச்சு பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பெரிய கருங்கடல் மாதிரி தெரியுதுங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ பார்க்கறதுக்கு. இந்த ஸ்னோவில் இந்த ரிவரை பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்குங்க. மேலும் இது வந்து உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில் வந்து கோதுமை விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றோட தண்ணியை எடுத்து தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் வோல்கா முதல் கங்கை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு தெரியும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த புக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மனித சமூகமே இந்த ஆற்றை ஒட்டி தான், இந்த ஆற்றங்கரையை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த புக்கில். நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க,
அந்த காலத்துல அந்த ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்கல்ல, பண்டமாற்று முறை, பொருள் கொண்டு வந்து விற்கிறது, வாங்குறது, இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ரொம்பவே உதவி இருக்கு. அப்புறம் அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காரு, பஸ்ஸு, ஏன் ரோடு கூட இருக்காது. அந்த மாதிரி டைம்ல இந்த ஆற்றுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்ச்சன்ட் போட்ஸ் எல்லாம் வச்சு வந்திருக்காங்க. அண்ட் ஆற்றை ஒட்டியே, கரையை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா புது புது பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ரொம்பவே ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதோ உங்களுக்காக பாருங்க, ஓல்கா நதியின் அழகை ரசிங்க. எப்படி இருக்கு பாருங்கங்க, இந்த ஸ்னோவுக்கும் இந்த ஆறு பார்க்கறதுக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய போட்டிங் போவாங்க, ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் அது ஆற்றை ஒட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சோவியத் டைம்ல அந்த 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தின கப்பல்லாம் அதோடைய மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அவங்க இன்னும் அந்த பழச மறக்கலைங்க. அங்க பாருங்க, அவங்க பிளாக் எல்லாம் பாருங்க, சுத்தில அறுவாள் போட்டது அண்ட் ஸ்டார் போட்டது. இன்னும் அவங்க பழசெல்லாம் மறக்காம இந்த விஷயங்கள்லாம் இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க. மக்களே, எனக்கு கை பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. பயங்கரமா குளிர் இருக்கு. இந்த ஆற்றை ஒற்றி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ்டிக்னு சொல்லிட்டு KFC மாதிரி ஒரு கடை இருக்குங்க. உள்ள போயிட்டு நம்ம ஏதாவது சூடா காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப வந்து இந்த ஆறை பார்க்கலாம். சம்மர்லலாம் செமையா இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு ஸ்னோ கொட்டி கிடக்கு. இதுவே சம்மர் ஆச்சுங்களா, இங்கெல்லாம் கலர் கலரா ரோஜா பூ, துளிப்பு இந்த மாதிரி சூப்பரா வச்சிருப்பாங்க. ரொம்ப கிரீனா இருக்கும் பாக்குறதுக்கு. சப்பா குளிருதே, கையெல்லாம் பாருங்க, கலரே மாறிடுச்சு. ஒரு மாதிரி இங்க தெரியுதா, ஒரு மாதிரி பயங்கர குளிரு. கடைக்குள்ள போயிடலாம் அப்படியாச்சும். இங்கெல்லாம் வெளியில உட்காந்து சாப்பிடுவாங்க சம்மர்ல. பட் குளிரெல்லாம் அப்படிலாம் அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு அருமையான கடைங்க. உள்ள வந்தோன்னே இந்த குளிருக்கு அழகா இந்த ரிவரை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் ஜம்முன்னு. Привет. Как дела? ஆர்டர் கொடுத்துருந்தோம், வந்துருச்சு. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆர்டர் பண்ண பர்கரு, காஃபி, கிரீன் டீ எல்லாமே வந்துருச்சு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3 பர்கரு, 2 காஃபி, 1 கிரீன் டீங்க. இது 3 சேர்த்து பில் எவ்வளவு வந்துன்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க, 844 ரூபல்ஸ் வந்திருக்குங்க. 844 ரூபல்ஸ்ங்கிறது இந்திய மதிப்புல ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய் கிட்ட. ஓகே, பட் இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிவர் வியூல ஒரு 3 பேர் சாப்பிட்றோம், ஒரு 800 850 ரூபாங்கும் போது இது ஒரு நார்மல் ரேட்டு தான். இங்க பாருங்க, கிரீன் டீக்கு வந்து இந்த பேக்ல வந்து உள்ளுக்குள்ள கிரீன் டீ பாக்கெட் இருக்கு, சுடுதண்ணி கொடுத்துட்டாங்கங்க. நம்ம அப்படியே கலந்துக்கலாம். இது வந்து 106 ரூபாங்க, 106 ரூபல்ஸுங்க. கடவுள், கையெல்லாம் சில்னஸ்க்கு மறந்து போயிட்டு பிரிக்க கூட முடியல பாக்கெட்டை. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. சாப்பாடை இந்த ஓல்கா நதியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு தெரியுமா, செம்ம சாட்டிஸ்ஃபையா இருக்கு. என்ன போல தூர் வாரிட்டீங்க வாயில தூக்கி சோழி முடிச்சு. நம்மளுக்கு தான் சாப்பிட்டு பழக்கம் இருக்கும். வீட்டுல தோசை இட்லி சாப்பிட்டுட்டு பண்ணங்க நடுவில் இந்த மாதிரி சாப்பிடும் போது சாப்பிட்றோமா அவ்வளவுதான், தவிர எப்படி சாப்பிட்றேங்கிறது தெரியல. வாய்க்குள்ள போனா சரி. கீழே 2 வெங்காயம் முட்டைக்கோசெல்லாம் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, வீட்டுல போய் சமைக்கிறதுக்கா? வீட்டுல போய் அம்மனுக்கு சோறு பொங்கிக்கலாம். இங்க ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதையுமே வச்சுட்டு போக கூடாது. அதை நம்மளே எடுத்துக்கொண்டு போய் ப்ராப்பரா எடுத்து அங்க டிஸ்போஸ் பண்றதுக்கான இடம் ப்ராப்பரா வச்சிருப்பாங்க. எல்லா ரஷ்யன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நீட்டா வச்சிருப்பாங்க. இதை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். பாடா, இப்பதான் நல்லா ஓரளவுக்கு குளிர் தாங்குது உடம்பு. உள்ள இருந்துட்டு வெளில வரவும் நல்லா இருக்குங்க. இப்ப வாங்க ஜாலியா பாக்கலாம் ரிவரை. இறங்க போறோம், கிட்ட போய் வியூ காட்ட போறேன். இந்த மாதிரி இடத்துல வலிக்கி விட்டுரும். இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ஒரு பெரிய அட்வென்ச்சரான விளாக மாற போகுது இது. நான் எதுக்கும் சேஃப்டியா அந்த படி பிடிச்சே இறங்குறேன். உயிருக்கு எனக்கு ஆபத்து அதிகமா இருக்குது. பாருங்க, உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வியூவை கிட்டக்க போய் காமிக்கிறதுக்காக எப்படிலாம் இங்க பாருங்க. சர்க்கியூட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க மக்களை, எப்படி இருக்கு பாருங்க ஓல்கா நதி. பாருங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் உறைஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க. ஓல்கா நதியே உறைஞ்சி மூவ் ஆகுது, அந்த அளவுக்கு குளிர். கிட்டக்க வந்தாச்சு மக்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க மக்களே. உங்களுக்காக இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு.
வந்துட்டோம் சேர்ந்துட்டோம் ப்ரோ. இந்த குளிர் தாங்கறதுக்கு அந்த குளிர்ல பாருங்க இந்த வாத்து எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்குது. அது வாத்துல ப்ரோ, அது வந்து நம்ம ஊர்ல நீர்க்கோழி. என்னன்னே தெரியலங்க மக்களே. இது என்ன பறவைங்கிறது யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. -20, -25 போகுங்க இந்த ஜனவரி அந்த டைம்லலாம். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சிரும். அப்போ வந்து இது மேல நடக்கலாம், ஏன் காரு கூட ஓட்டுவாங்க, இது மேல ஏறி விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுங்க இந்த ரிவரு. ஓல்கா நதி சம்மர் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு மீன் தருவேன், குளிக்கிறதுக்கு தண்ணி தருவேன் அப்படி சொல்லும். அதே வின்டர் டைம் ஆயிடுச்சுன்னா அமைதியாயிருவேன், என் மேல ஏறி விளையாடுங்க அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரியான ஒரு ஆறு இது. இதே சம்மர் டைம் ஆச்சுன்னா அந்த சைடு கரை தெரியுது பாத்தீங்களா, கரையில ஃபுல்லா ஸ்னோ தெரியுது பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மணலா இருக்கும், கடற்கரை மாதிரியே இருக்குங்க. அங்க வந்து ரஷ்யன்ஸ் எல்லாருமே அப்படியே ஜாலியா பிகினி போட்டுக்கிட்டு பனியன் சட்டியோட ஜாலியா குளிச்சு பால் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ப்ரோ நீங்க ஆக்சுவலா அந்த சமயம் தான் கூட்டு வந்துருக்கோம். அதை விட்டுட்டு யாருமே இல்லாதப்ப இந்த மாதிரி இடத்துல கூட்டு வந்து நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. கூட்டு வர. சோ நதியோட அழகை உங்களுக்கு காமிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு, நல்லா ரசிச்சீங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ போகும்போது பஸ்ல ஏறி போறோம். ஸோ மக்களே பஸ் வந்துருச்சுங்க. ஸோ buddies நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. வாமா இருக்குங்க பஸ்ஸுக்குள்ள, நல்லா ஹீட்டர் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு பஸ்ஸுக்குள்ள, அருமையா இருக்குது. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க கேமராலாம் இருக்கு. ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணீங்கன்னா உடனே போலீஸ் வந்து பஸ்ஸை நோக்கி வந்து உடனே கேப்சர் பண்ணிடுவாங்க. பஸ்ஸில் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறதா இருக்கட்டும், பொண்ணுங்களை உரசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் எந்த விஷயம் பண்ணாலும் உடனே போலீஸ் வந்துடும். நம்ம பஸ் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டுருங்க, போயிட்டு கண்டிப்பாக பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதான் ரொம்ப முக்கியம். அப்போதான் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே, நன்றி.